வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் இன்றைய காலத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் உடல் எடை அதிகரிப்பு. நிறைய பேர் தினமும் முயற்சி செய்றாங்க, உணவை குறைக்கிறாங்க, பலவிதமான முறைகளை பின்பற்றுகிறார்கள். ஆனா எடை மட்டும் குறைய மாட்டேங்குது. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல போறேன். இத கேட்டு சில பேருக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். நீ என்ன புதுசா சொல்ல போற? எல்லாரும் சொல்றது தானே நீயும் சொல்ல போற அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல நண்பர்களே, நான் இங்க யாரோ சொன்னத, இணையத்துல படிச்சத அப்படியே சொல்ல போறதில்ல. நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னோட சொந்த அனுபவம். நான் முயற்சி செய்து பார்த்தது, எனக்கு வேலை செய்தது, எனக்கு உண்மையான மாற்றத்தை கொடுத்தது. அதத்தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதலில் ஒன்றை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம உடல் ஒரு இயந்திரம் மாதிரி. நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சக்தியை விட அதிகமாக நாம் சாப்பிட்டால் அந்த கூடுதல் சக்தி கொழுப்பாக மாறி சேமிக்கப்படும். அதோட சேர்ந்து நாம் சாப்பிடும் உணவுக்கு ஏற்ற அளவு உடல் இயக்கம் இல்லை என்றால் அந்த உணவு எரியவே எரியாது. அதனாலதான் உடல் பயிற்சி இல்லாமல் எந்த எடையும் குறையாது. சில பேர் ரொம்ப கடுமையான உணவு கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. சாப்பாடே இல்லாம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரம் எடை குறைப்பாங்க. அந்த நேரத்துக்கு எடை குறையும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த முறையை நீண்ட நாட்கள் பின்பற்ற முடியாது. எடை குறைந்ததும் மறுபடியும் பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ உடல் என்ன செய்யும்னா, இப்போ உணவு கிடைக்குதுன்னு நினைச்சு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக கொழுப்பை சேமிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சீக்கிரம் குறைந்த எடை சீக்கிரமே திரும்ப கூடுகிறது. நான் என்ன செய்தேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான உணவு கட்டுப்பாடு எதுவும் செய்யல, சாப்பாட்டை நிறுத்தல. தினமும் பின்பற்ற முடிந்த ஒரு வாழ்க்கை முறையைத்தான் மாற்றினேன். அந்த முறையை தொடர்ந்து பின்பற்றி 3 மாதங்களில் 12 கிலோ உடல் எடை குறைத்தேன். இது ஒரே நாளில் நடந்த மாற்றம் கிடையாது. தினமும் சிறிய சிறிய பழக்கங்களை மாற்றினதால வந்த பலன். தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் சுடுதண்ணீர் குடித்தேன். சோம்பு நீர், சீரகம் நீர் அல்லது சாதாரண நீர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் குறைந்தது 30 நிமிடம் உடல் பயிற்சி செய்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிடம் வயிற்று பகுதிக்கு பயிற்சி செஞ்சேன். அவ்வளவுதான். ஆனா தினமும் செய்தேன். மாதவிடாய் நாட்களில் உடல் பயிற்சி செய்ய முடியலனா 1 மணி நேரம் நிற்காமல் நடந்தேன். காலை உணவை நான் தவிர்க்கவே இல்லை. எனக்கு பிடித்த உணவுகளை அளவோடு சாப்பிட்டேன். பழங்கள், தயிர், தோசை, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டேன். மாலை நேரம் டீ அல்லது காஃபி குடித்தேன். ஒரு பழம் அல்லது ஒரு சின்ன துண்டு கேக் கூட எடுத்துக்கிட்டேன். உடல் எடை குறைக்கிறேன்னு சொல்லி மனச முழுக்க கட்டுப்படுத்தினா அந்த பழக்கம் நீண்ட நாள் நிலைக்காது. வெளியில சாப்பிடுவது, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் உடல் எடைக்கு பெரிய எதிரி. தினசரி கண்டிப்பா தவிர்க்கணும். ஆனா மனசு ரொம்ப ஆசைப்பட்டா மாதத்துக்கு 1 நாள் மட்டும் ஓகே. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எப்பவாவது பார்ட்டி வரும், டூர் போகணும், வெக்கேஷன் போகணும். அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம உணவு கட்டுப்பாட்டை அப்படியே பின்பற்ற முடியாது. அப்படி 1 நாள் அல்லது 2 நாள் தவறினதுக்காக எல்லாம் போச்சுன்னு நினைச்சுக்க கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், உடல் எடை குறைக்கணும்னா டயட்டை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கை முறையையே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கிட்டாதான் அது நல்லா வேலை செய்யும். இந்த பழக்கத்துல 1 நாள் அல்லது 2 நாள் உடல் பயிற்சி செய்ய முடியலனாலும் பரவாயில்லை. அடுத்த நாள் மறுபடியும் வழக்கம் போல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உடல் எடை குறைப்பதற்காக ரொம்ப கஷ்டமான டயட் எல்லாம் பண்ணினா அதை நாம வாழ்நாள் முழுக்க கொண்டு போக முடியாது. எப்பவுமே டயட்டிலேயே இருக்கவும் முடியாது. அதனாலதான் டயட் என்ற எண்ணத்தை விட இதுதான் என் வாழ்க்கை முறைன்னு நினைச்சு பழக்கங்களை மாற்றிக்கிட்டா உடல் எடை தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயமும் நான் கண்டிப்பா சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, 7 நாள்ல 7 கிலோ குறைக்கலாம், 10 நாள்ல 10 கிலோ குறைக்கலாம்னு. கேக்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா உடனே உடல் எடை குறையறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது கிடையாது. அப்படி சீக்கிரம் குறையிற எடை பெரும்பாலும் தண்ணீர் குறைவு, உடல் சோர்வு, தசை இழப்பு இதெல்லாத்தாலதான் வரும். அது நம்ம உடம்பை பலவீனமாக்குமே தவிர ஆரோக்கியமாக்காது. உடல் எடை குறையணும்னா அது மெதுவா சரியான முறையில குறையணும். அப்போதான் அந்த எடை நிலைக்கும்.
இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இரவு நேர பழக்கம். நிறைய பேர் இரவு தாமதமாக சாப்பிட்ட உடனே தூங்க போயிடுவாங்க. இதுதான் உடல் எடை கூடுறதுக்கு மிக முக்கியமான காரணம். இரவு நேரத்தில் நம்ம உடல் ஓய்வில் இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிட்ட உணவு சரியா எரியாது. அது நேரடியாக கொழுப்பாக மாறிவிடும். அதனாலதான் இரவு 7 மணிக்குள் உணவை முடிக்கணும். அதுக்கப்புறம் சூடு தண்ணீர், கிரீன் டீ இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். நண்பர்களே, உடல் எடை குறைப்பது ஒரு உணவு கட்டுப்பாடு கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். இரவு தாமதமான உணவு, உடல் இயக்கமில்லாத வாழ்க்கை, வெளியில சாப்பிடும் பழக்கம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றினாலே பாதி பிரச்சனை தீர்ந்திடும். நான் 3 மாதத்தில் 12 கிலோ குறைத்தேன். இது சாத்தியம்தான். நீங்களும் கண்டிப்பா குறைக்க முடியும். ஆனா பொறுமையோடும் தொடர்ச்சியோடும் இந்த முறையை பின்பற்றணும். இந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பா ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா, பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சந்தேகங்கள் இருந்தா கீழே கருத்துக்களில் எழுதுங்க. நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.